ரிப்போர்ட்டர் டைரி செய்திகளுக்காக நான் உங்கள் ராம்குமார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நெல் பயிர்களுக்கு அடி உரமாக டிஏபி அல்லது சூப்பர் பாஸ்போர்ட் உரத்தினை பயன்படுத்தி அதிக மகசூல் பெற விவசாயிகள் முன்வர வேண்டும் என மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் பச்சியப்பன் கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழக முதல்வர் உத்தரவின்படி கிருஷ்ணகிரி KRP அணை, பாரூர் பெரிய ஏரி, ஓசூர் கெலவரப்பள்ளி அணை ஆகிய அணைகளில் இருந்து முதல் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதை அடுத்து கிருஷ்ணகிரி, பாரூர், ஓசூர், பேரிகை, சூளகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 17,500 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விவசாயிகளுக்கு போதுமான உரங்கள் இருப்பு உள்ளதா என்று மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் பச்சியப்பன் உரக்கடைகளில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் விவசாயிகளுக்கு போதுமான உரங்கள் இருப்பு உள்ளதா என்றும் எந்த கடைகளில் எவ்வளவு உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது என்று கடை உரிமையாளர்களிடம் கேட்டறிந்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்க திட்டம், KRP அணை, பாரூர் பெரிய ஏரி, கெலவரப்பள்ளி அணை ஆகிய அணைகளிலிருந்து மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தண்ணீரை திறந்துவிட்டு நீர்ப்பாசனத்திற்காக அதிகளவு நெல் சாகுபடி செய்யும் நோக்கத்திலே இந்த ஆண்டு உரிய நேரத்தில் உரிய காலத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 17,500 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நெல் பரவலாக சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக காவிரிப்பட்டினம் மற்றும் கிருஷ்ணகிரி, சூளகிரி, ஓசூர் வட்டாரங்களில் நெல் சாகுபடி 17,500 ஹெக்டேர் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டு அதற்கான விதைகள் எல்லாம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இப்பொழுது நாற்றங்கால் நிலையில் உள்ள இந்த நேரத்தில் அடி உரமாக DAP அதிக அளவு தேவைப்படுகிறது.